முக்கிய செய்தி. தாவேக தலைவரும் தனது கணவருமான விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக மனைவி சங்கீதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை விஜய் அனுமதிக்க மறுக்கிறார் என்று விஜயின் மனைவி சங்கீதா தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விஜயை திருமணம் செய்து 26 வருடங்கள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்று வளர்த்துள்ளேன் என்றும், திருமணத்திற்கு பிறகு பல வருடங்கள் விஜயை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன் என்றும் அந்த மனுவில் தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விஜயின் மனைவி சங்கீதாவின் குற்றச்சாட்டுகள் என்ன? இந்த மனு எப்போது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? பதிவு செய்யுங்கள் தகவல்களை. தமிழ் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரம் தற்பொழுது சினிமாவிலிருந்து அரசியல் அடியெடுத்து வைத்து தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய், அவருடைய மனைவி அவருடன் விவகாரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் தன்னை விஜய் தனது வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து தன்னை வீட்டுக்குள் சேர்த்துக் கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு வேண்டும் என்று விஜயனுடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் இரண்டாவதாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் தாக்கல் செய்த மனு என்பது விவகாரத்துக்குரிய மனு. அந்த மனுவில் நடிகர் விஜயாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் 2021ஆம் ஆண்டிலிருந்து நடிகையுடன் அவர் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது எனவும், அதற்கு பிறகாக அவரிடம் இந்த போன்ற உறவை தொடர வேண்டாம் என்று கோரியதுக்கு பிறகாகவும் அவர் தொடர்வதால் தனக்கு அவரிடம் இருந்து விவகாரத்து வேண்டும், அதே நேரத்தில் அவருடன் 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தியதற்கான ஜீவனாம்சம் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையும் அவர் முதல் மனுவில் வைத்திருந்தார். அந்த முதல் விவகாரத்து மனு தாக்கல் செய்ததன் காரணமாக விஜயனுடன் அவர் வசித்து வரக்கூடிய இல்லமான நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்துல அவருக்கு அனுமதிக்க விஜயனுடைய தரப்பினர் மறுப்பதாகவும் விஜய் மறுப்பதாகவும் தற்பொழுது சங்கீதா மேலும் ஒரு குற்றச்சாட்டை விஜய் மீது வைத்திருக்கிறார். அந்த வழக்கு தாக்கல் செய்ததிலிருந்து அந்த வீட்டிற்குள் செல்வதற்கு விஜயனுடைய வழக்கறிஞர் தரப்பினரும் அதே போன்று விஜயும் தங்களை அனுமதிப்பதில்லை எனவும், அதே நேரத்தில் உள்ளே செல்ல முயற்சித்தால் மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டுக்குள் என்னை விஜய் அனுமதிக்க மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்தது மட்டுமில்லாமல் நீதிமன்றம் அதற்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இந்த விவகாரத்து வழக்கு முடியும் வரையிலும் அவருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தங்குவதற்கு வேறு வீடு இல்லை என்பதனால் இந்த வீட்டிலேயே தான் அவருடன் வாழ்ந்து வந்த அந்த இல்லத்திலேயே இருப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் இடைக்கால உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அவர் கொடுத்திருக்கிறார். நீலாங்கரை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு காரணம் அவருடைய இல்லம் என்பது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லமாகத்தான் இருந்திருக்கு எனவும், மாற்று இடமாக இந்தியாவில் அவருக்கு இல்லம் இல்லை என்பதையும் சங்கீதா குறிப்பிடுகிறார். காரணம் அவர் இங்கிலாந்தினுடைய குடிமகளாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர் விஜயை திருமணம் செய்து கொண்டது மூலமாகத்தான் தமிழ்நாட்டுக்குள்ளாக அவர் வசித்து வருவதாகவும், 26 ஆண்டுகள் விஜயுடன் குடும்பம் நடத்தி நல்ல முறையில் அவர் கவனித்துக் கொண்டு மட்டுமில்லாமல் சிறப்புடன் ஒரு கணவருக்கு ஏற்ற மனைவியாக தான் வாழ்ந்து வந்ததாக கூறக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருக்கு 2 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்து மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான அனைத்தையும் ஒரு மனைவியாக பூர்த்தி செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தி செய்திருப்பதாக குறிப்பிடக்கூடிய சங்கீதா, 26 ஆண்டுகள் அவரோடும் ஒற்றுடன் நான் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் உள்ளே செல்வதற்கான அனுமதி மறுக்கப்படுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறக்கூடிய ஒரு செயலாக அமைகிறது. எனவே என்னுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு முடியும் வரையிலும் அவருடன் நான் வாழ்ந்து வந்த அந்த ஒரே இல்லமான நீலாங்கரை இல்லத்திற்குள்ளாக நான் வாழ்வதற்கு அதில் இடம் இருப்பதற்கு நீதிமன்றம் சட்டத்தின் பூர்வமாக ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த உத்தரவில் ஒரு வழக்குல ஒரு இடைக்கால உத்தரவாக விஜயுடன் அந்த இல்லத்திலேயே தான் நீலாங்கரை இல்லத்திலே வசிப்பதற்கான தங்கியிருப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் கோரியிருக்கிறார். நீலாங்கரை வீட்டுக்குள் விஜய் என்னை அனுமதிக்கவில்லை, மேலும் இது போன்ற ஒரு செயல் ஈடுபடுவது தனக்கான மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கக்கூடிய விவகாரத்து வழக்கின் மூலமாக விஜயிடம் நியாயமான ஜீவனாம்சம் கோரியுள்ளதாக குறிப்பிடக்கூடிய சங்கீதா, தாவேக தலைவர் விஜய் வசித்து வரும் நீலாங்கரை வீட்டில் எனக்கு சரிபாதி உரிமை உள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். கணவன் மனைவியும் சரிபாதியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் எந்த ஒரு கடமையிலிருந்தும் தவறாத சூழல்ல ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவியாக விஜயுடன் 26 ஆண்டுகாலம் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பூர்த்தி செய்து வழங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் என்னுடைய திருமணத்துக்கு மீறிய உறவில் ஈடுபடுவதால் அதிலிருந்து எனக்கு விவகாரத்து வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக அவருடன் சேர்ந்து வாழ்ந்த இல்லத்திலிருந்து கூட என்னை வெளியேற்ற துடிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தனது ஆதங்கத்தையும் சங்கீதா இந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலேயே அவர் நடிகையுடன் அவருக்கு இருக்கக்கூடிய திருமணத்தை மீறிய உறவை குறிப்பிட்டு குற்றம் சாட்டி தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையான அந்த திருமணத்திற்கு முறிவு வேண்டும் எனவும் சட்ட ரீதியாக அணுகி நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய சூழல்ல அந்த விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக தான் வசித்து வரக்கூடிய ஒரே வீடு என்று தெரிந்தும் கூட விஜய் தன்னை உள்ளே அனுமதிக்க
மறுக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார், குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் எனக்கு தனியாக வசிப்பதற்கு வீடு ஏதும் இல்லை என்பதையும் சங்கீதா அவருடைய அந்த மனுவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் விவகாரத்துக்கு பிறகு வேறு வீட்டுக்கு செல்லும் வரையிலும் விஜய் தனக்கான ஜீவனாம்சத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி நியாயமான முறைப்படி கொடுக்கும் வரையிலும் என்னை தற்போது வசிக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திலேயே வசிப்பதற்கு விஜய் அனுமதிக்காத சூழலில் நீதிமன்றம் தலையிட்டு அதில் தனக்கு நியாயமான உரிமைகள் கிடைப்பதற்கான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். மேலும் திரைப்படங்கள் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும் என்று தார்மீக அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை முன்வைப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி விஜய் அவருடைய தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் அவரை மிரட்டுவதாகவும் கூட சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். நீதிமன்றத்தினுடைய முன்னிலையில இந்த குடும்பத்தினுடைய பிடியிலிருந்து விஜயனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு விவகாரத்துக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் இருந்தே தன்னை இல்லத்திற்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி உள்ளே செல்லக்கூடிய காலங்களில் அவருக்கு மிரட்டல் கொடுக்கும் வகையில விஜய் தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் செயல்படுவதாகவும் கூட குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுபோல் ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இல்லாத சூழல்ல, அதே போன்று தங்குவதற்கான இடம் இல்லாத சூழலிலும் தங்களுடைய திருமண வாழ்வினுடைய முறிவுக்கு சட்டப்பூர்வமான ஒரு விடை கிடைக்கும் வரையிலும் தன்னை அதே இல்லத்தில் தங்கியிருப்பதற்கான அனுமதிக்க வேண்டும் எனவும் சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய்க்கு எதிராக அவர் தாக்கல் தொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது மனுவாக இது பார்க்கப்படுகிறது. முதல் மனு அவருடைய திருமணத்தை முறித்துக் கொள்வதற்கான டிவோர்ஸ் பெட்டிஷன். அதற்கு பிறகாக தற்பொழுது இரண்டாவதாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு என்பது சங்கீதா தனக்கு சென்னை தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு வேற எங்கும் வீடு இல்லை என்பதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் தனக்கு தன்னுடைய இல்லத்தில் நீலாங்கரை இல்லத்திற்குள்ளாக செல்வதற்கு அனுமதியை மறுக்கிறார். அங்கு சென்று என்னால் வசிக்க முடியவில்லை என்பதனால் நீதிமன்றம் தலையிட்டு அதில் ஒரு இடைக்காலமாக தனக்கு ஒரு விமோசனம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நீதிமன்றத்தின் முன்பாக மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவும் இந்த வழக்கினுடைய விசாரணையின் ஊடாக வரும் எனவும் அந்த விவகாரத்து தொடர்பான வழக்கு விசாரணை முடிவதற்குள்ளாகவே இடைக்கால உத்தரவாக இந்த உத்தரவை பிறப்பிக்க கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய சூழலில் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத மனிதராக, ஒரு சுய ஒழுக்கம் கொண்ட மனிதராக விஜய் பொதுவெளியில் அடையாளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய மனைவி அவர் திருமணத்தை மீறிய ஒரு உறவில், அதுவும் ஒரு நடிகையுடன் இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவர் ஒரு வழக்கும் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கு என்பது விஜய்க்கும் தனக்கும் இருக்கக்கூடிய திருமணத்தினுடைய உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய விவகாரத்து வழக்கு. அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக இருவரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளாக கூட என்னை விஜய் அனுமதிக்க மறுக்கிறார். இது போன்ற ஒரு நிலையிலிருந்து தன்னை மீட்கவும், அதே நேரத்தில் தன்னுடைய பிரிட்டன் குடிமகளாக இருப்பதனால் சென்னையில் வசிப்பதற்கு வேற எங்கும் வீடுகள் இல்லாத சூழல்ல தான் இந்த வழக்கு முடியும் வரையிலும் தங்கி இருப்பதற்கு, வசிப்பதற்கு நீலாங்கரை இல்லத்தில் விஜய்குடன் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்திலேயே வாழ வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை நீதிமன்றத்தின் முன்னாக வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.